ஹாய் கைஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் மாஸ்டர் அக்கௌண்ட்டில் பண்ண ப்ராஃபிட் பார்த்துருந்தோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். லைக் லாஸ்ட் வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு 3% சம்திங் பண்ணியிருந்தேன் அக்கௌண்ட்டில். நான் ஒரு 6% இருந்துச்சுன்னா விட்ராவல் போட்டுடலாம். அண்டு இந்த மந்த்து டார்கெட்டு 10% தான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ என்னோட மாஸ்டர் அக்கௌண்ட் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டாக இது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ என்னன்னா 5% நான் பண்ணிட்டேன். வின் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 84%. இந்த இந்த நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். தெரியாமல் ஓவர் ட்ரேட் பண்ணிட்டேன். லைக் 2 சைடுமே ட்ரேட் பண்ணிட்டேன் அன்றைக்கி. பையும் எடுத்துட்டேன், செல்லும் எடுத்துட்டேன். ஸோ ஓகே, லெட்ஸ் லீவ் தட். ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5% பண்ணியிருக்கேன் இப்போ இந்த அக்கௌண்ட்டில். அண்ட் இந்த அக்கௌண்ட்டோட பே அவுட் டைப்பும் பார்த்தீங்கன்னா பை வீக்லி வச்சுருந்தேன். இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பே அவுட் எப்படி ப்ராசஸ் பண்ண என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து இப்போது 5% நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் மாஸ்டர் அக்கௌண்ட்டில் பண்ணது. ஸோ ரிவார்ட்ஸ் போனீங்கன்னா இது நான் வந்து நேற்றே ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரெக்வஸ்ட் ரிவார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இப்போது 10 இருக்குது பார்த்தீங்களா, நான் சும்மா இது மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 500 என்னோட ப்ராஃபிட் போடுறோம் அப்படின்னா, ஸோ இதில் 3 இருக்குது கைஸ். என்னன்னா நீங்கள் வந்து ஃப $500 மேலே இது பண்ணுறீங்க, பேமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரைஸில் இது பண்ணிக்கலாம். ஸோ ரைஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் பேங்க்கோ லிங்க் பண்ணிக்கலாம். இல்லை ரைஸில் நீங்கள் கிரிப்டோவா வாங்கிட்டு கிரிப்டோவில் இருந்து ஏதாச்சும் வாலெட் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லைனா டேரெக்டாக கிரிப்டோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட வாலெட் அட்ரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாக்டாக சொல்ல விரும்பல நேம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். அதில் மாற்றிட்டு P2P பண்ணி கூட நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்ன கேட்டிங்கன்னா சேஃபஸ்ட்டு வே எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கோல்டு வாலெட்டு, அதாவது இந்த மெட்டாமாஸ்க்கு இல்லைனா ஃபேண்டம் வாலெட் மாதிரி ஒரு வாலெட் மாற்றிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட யாருக்காவது தெரிஞ்ச P2P ஏஜென்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் கேஷாவோ இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இப்போதைக்கு சேஃபஸ்ட் இது. ஸோ இதில் எல்லாம் நீங்கள் அக்ரிமெண்ட் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இதான் வயலேட்டட் ப்ராஃபிட். எனக்கு அந்த இதில் எதுவுமே இல்லை. வயலேட்டட் ப்ராஃபிட்னா என்னென்னா அதான் நீங்கள் வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்டட் டைம் அப்போ ட்ரேட் பண்ணிங்கன்னா வயலேட்டட் ப்ராஃபிட் வந்துடும். ஸோ நான் பை வீக்லி போட்டிருந்தேன். ஸோ 80% ஸ்ப்ளிட்டு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $100 இது, $10 சர்வீஸ் ஃபீ போக 390 வந்துச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு 390. நேற்று February 10 11:32 கிட்ட கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது. இதில் அகெயின் இதில் இன்வாய்ஸ் வரும். நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்தோடனே சர்டிஃபிகேட் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன். ஓகேங்களா? யூடியூப்பில். ஸோ இதில் இன்னொன்று என்ன நோட்டீஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவார்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 3 டேஸில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ டேஷ்போர்ட் போய்ட்டு பார்த்தோன்னு வைங்க, இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி அவனை பாஸ் அன்டில் யுவர் ரிவார்டு வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணுற வரைக்கும் இல்லை ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ட்ரேடு இருந்துச்சு, நல்ல ட்ரேடு. பட் என்னால் என்டர் பண்ண முடியல. ஸோ இதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அட்வைஸ் நான் இது வரைக்கும் பன்னெண்டு அக்கௌண்ட் யூஸ் பண்ண வரைக்கும் என்னோட அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 2 அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. ஒன்றில் வந்து மந்த்லி பே அவுட் வச்சுக்கோங்க, இன்னொன்றில் பை வீக்லி வச்சுக்கோங்க. உங்களால் 3 அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா வீக்லி 1 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 3 அக்கௌண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லா வீக்ஸும் பே அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இப்போ இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ 3 டேஸ் கிட்ட எனக்கு ட்ரேடே பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு இன்னொரு அக்கௌண்ட்டில் நான் ட்ரேட் பண்ணிக்கலாம்ல, ஏன்னா ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. நான் வந்த அப்புறம் சர்டிஃபிகேட் இது பண்ணுறேன். உங்களுக்கு ஆல்சோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃபண்டிங் பிப்ஸில் அக்கௌண்ட் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அது யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஃபிலியேட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி ஒருத்தர் லாஸ்ட் வீடியோவில் யூஸ் பண்ணிவிட்டு இதை வாங்கியிருக்காரு. ஸோ எனக்கு வந்து $3 வரும். உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு $5 கிட்ட வந்து டிஸ்கவுண்ட் வரும் உங்களுக்கு. ஆல்ரெடி இருக்க அமௌண்ட் வந்து ஒரு $5 கிட்ட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு லைக் வேறு ஃபண்டிங் பிளாட்ஃபார்மில் வாங்கணுன்னாலும் சொல்லுங்கள். நான் வாங்கி ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லா ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே வந்து இது மாதிரி தான் நினைக்கிறேன். ரெக்வஸ்ட் ப்ராசஸ் அவங்க பே அவுட் ரெக்வஸ்ட் ப்ராசஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ மீதி எதாவது இருந்துச்சுன்னா பார்ப்போம். அடுத்து இந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம பே அவுட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு 25,000 அக்கௌண்ட் வாங்கலான்னு இருக்கேன். சரிங்களா? அதை வாங்கிட்டு நான் இந்த அக்கௌண்ட் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு வீடியோ போடுறேன். அண்ட் யா, தேங்க் யூ.